ஸ்டார் இது ஒரு தமிழ் லாங்குவேஜ் ரொமான்டிக் டிராமா ஃபிலிம். எலன் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இவர் ஆல்ரெடி பியார் பிரேமா காதல் படத்தை டைரக்ட் பண்ணியிருந்தாரு. இந்த ஃபிலிம்ல நார்மல் மிடில் கிளாஸ் பையன் எப்படியாச்சும் பெரிய ஆக்டர் ஆகணும்னு நினைக்கிறான். அதுக்காக அவன் என்னெல்லாம் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றான் அப்படிங்கறத இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. இந்த படத்துல கவின் கலை அப்படின்ற ரோல்ல நடிச்சிருக்காரு. லால் கலையோட அப்பாவா இந்த ஃபிலிம்ல பண்ணியிருக்காரு. கீதா கலையோட அம்மாவா இந்த ஃபிலிம்ல நடிச்சிருக்காங்க. ஆதித்தி மோகன்கர் ஜிமிக்கி அப்படின்ற ரோல்ல நடிச்சிருக்காங்க. பிரியட்டி முகந்தம் மீரா மலைக்கொடி அப்படின்ற ரோல்ல பண்ணியிருக்காங்க. இந்த ஃபிலிம்க்கு சினிமோட்டோகிராஃபி எழில் அரசுக்கே பண்ணியிருக்காரு. எடிட்டிங் பிரதீப் பி ராகவ் பண்ணியிருக்காங்க. யுவன் சங்கர் ராஜா இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. ரைஸ் ஈஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா சினி சித்ரா ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. உயிர் தமிழுக்கு இது ஒரு பொலிட்டிக்கல் சோஷியல் டிராமா ஃபிலிம். இந்த படத்தை ஆதம் பவா டைரக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபிலிம்ல அமீர் சுல்தான், சந்தினி, ஆனந்த்ராஜ், இமான் அனாச்சி, ராஜசிமன், சரவண சக்தி, மகாநதி சங்கர், சுப்பிரமணியன் சிவா, ரவி வெங்கட்ராமன், ராஜ் கபூர் லீட் ரோல்ல நடிச்சிருக்காங்க. இந்த ஃபிலிம் ஒரு பொலிட்டீஷியன் பத்தின ஸ்டோரி. அரசியலுக்காக என்னெல்லாம் பண்றாங்க அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. இந்த படத்துக்கு மியூசிக் வித்யாசாகர் கம்போஸ் பண்ணியிருக்காரு. எடிட்டிங் அசோக் சார்லஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டண்ட் அசோக் பண்ணியிருக்காரு. மூன் பிக்சர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபிலிமோட ட்ரெய்லர் நல்லா இருந்தது. நீங்க செக் பண்ணி பாருங்க. பாப்போம் இந்த ஃபிலிம் எப்படி இருக்க போகுதுன்னு. இந்த படம் லாஸ்ட் இயர் ரிலீஸ் ஆயிருக்க வேண்டியது இப்போ போஸ்ட்பண்ட் ஆகிட்டே இருந்து. கிங்டம் ஆஃப் தி பிளானட் ஆஃப் தி ஏப்ஸ் இது ஒரு அமெரிக்கன் சயின்ஸ் ஃபிக்ஷன் ஆக்ஷன் ஃபிலிம். வெஸ்பால் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஜார்ஜ் ஃப்ரைட்மன் இந்த படத்துக்கு ஸ்டோரி எழுதியிருக்காரு. இது 2017ல ரிலீஸ் ஆன வார் ஃபார் தி பிளானட் ஆஃப் தி ஏப்ஸ் படத்தோட சீக்வல் தான். இந்த படத்துல ஓவன் டேக், ஃபேரியா ஆலன், கெவின் டியூரன், பீட்டர் மெக்கான், வில்லியம் ஹெச் மேசி லீட் ரோல்ல நடிச்சிருக்காங்க. வார் ஃபார் தி பிளானட் ஆஃப் தி ஏப்ஸ் முடிஞ்சு 300 வருஷத்துக்கு அப்புறமா நடக்கிற ஸ்டோரி தான் இந்த ஃபிலிமோடது. அப்போ ஏப்ஸோட சிவிலைசேஷன் அதிகமாகிருச்சு. மனுஷங்களோட எண்ணிக்கை ரொம்பவே குறைஞ்சிருக்கு. கொஞ்சம் பேர் மட்டும்தான் உயிரோட இருக்காங்க. அப்போ ஒரு சின்ன ஏப் ஒரு பயணம் போகுது. அப்ப அதுங்களுக்குள்ளேயே நிறைய கேள்வி வருது, மனுஷங்களை பத்தியும் ஏப் பத்தியும். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்றதா இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. இந்த படத்துக்கு ஆட்பால் என்டர்டைன்மெண்ட், ஜேசன் டி ரெட் ப்ரொடக்ஷன்ஸ் சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க. 20th செஞ்சுரி ஸ்டுடியோஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க. ட்ரெய்லர் சூப்பரா இருந்தது. நீங்க செக் பண்ணி பாருங்க. படம் பாப்போம் எப்படி இருக்க போகுதுன்னு. இப்போ இந்த ஃபிலிம் மே 10 அன்னைக்கு தியேட்டர்ல ரிலீஸ் ஆக போகுது. இதுக்கு முன்னாடி வந்த பார்ட்ஸ் எதுவும் நீங்க பார்க்கலனாலும் கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. இந்த படத்தை தமிழ், தெலுங்கு, ஹிந்திலையும் டப் பண்ணி ரிலீஸ் பண்றாங்க. ரசவாதி இது ஒரு ரொமான்டிக் ஆக்ஷன் த்ரில்லர் மூவி. இந்த படத்தை சாந்திகுமார் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த ஃபிலிம்ல அர்ஜுன் தாஸ், தானியா ரவிச்சந்திரன், சுஜித் சங்கர், ஜிஎம் சுந்தர், சுஜாதா, ரம்யா சுப்பிரமணியன், ரேஷ்மா வெங்கடேஷ், ரிஷிகாந்த், அருள் ஜோதி இவங்க எல்லாரும் ஒவ்வொரு கேரக்டர்ல நடிச்சிருக்காங்க. இந்த ஃபிலிம்க்கு சினிமோட்டோகிராஃபி சரவணன் இளவரசு பண்ணியிருக்காரு. தமன் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காங்க. எடிட்டிங் விஜே சபு ஜோசப் பண்ணியிருக்காரு. டிஎன்ஏ மெக்கானிக் கம்பெனி இந்த ஃபிலிம்க்கு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. சக்தி ஃபிலிம் ஃபேக்டரி டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. இவர் தான் ஆல்ரெடி மௌனகுரு, மகாமுனி படம் எடுத்த டைரக்டர். ஒரு சித்தா டாக்டர் கொடைக்கானல்ல வாழ்ந்துட்டு இருக்கான். அவனுக்கு மறக்க முடியாத பாஸ்ட் அவன் வாழ்க்கையில ஒண்ணு இருக்கு. அப்போ ஐடில வேலை செய்யற ஒரு பொண்ணு அந்த வேலையெல்லாம் விட்டுட்டு கொடைக்கானல்ல தங்குறா. இவங்க 2 பேத்துக்குள்ளேயும் பழக்கம் ஏற்படுது. அப்ப அங்க இருக்கிற ஒரு லோக்கல் போலீஸ் ஆஃபீஸர் கூட ப்ராப்ளமும் வருது. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்றதா இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. ட்ரெய்லர் சூப்பரா இருந்தது. நீங்க செக் பண்ணி பாருங்க. பாப்போம் இந்த ஃபிலிம் எப்படி இருக்க போகுதுன்னு. இப்போ இந்த படம் மே 10 அன்னைக்கு தியேட்டர்ல ரிலீஸ் ஆக போகுது. 10th மே 2024 அன்னைக்கு தியேட்டர்ல ரிலீஸ் ஆக போற மலையாள மூவிஸ் லிஸ்ட் பத்தி பார்க்கலாம். ஆரோ இது ஒரு த்ரில்லர் டிராமா ஃபிலிம். கரீம் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த ஃபிலிம்ல ஜோர்ஜ் ஜார்ஜ், அனுமோல், கிஜோஸ் செலஸ் லீட் ரோல்ல நடிச்சிருக்காங்க. பிஜிபால் இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. அடுத்ததா பெருமணி இது ஒரு காமெடி டிராமா ஃபிலிம். கேபி மஜு இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த ஃபிலிம்ல சன்னி வியானி, பியான் ஃபோர்ட், லுக்மன் அவரன், தீபா தாமஸ், ராதிகா ராதாகிருஷ்ணன் லீட் ரோல்ல நடிச்சிருக்காங்க. பெங்காலில இருந்து ஒருத்தவன் வேலை தேடி பெருமணி அப்படின்ற ஊருக்கு வரான். அங்க இருக்கிற மக்கள் அவன்கிட்ட ஏதோ சக்தி இருக்கிறதா நினைக்கிறாங்க. அதனால அவனை அங்கேயே இருக்க வைக்க நினைக்கிறாங்க. அப்ப என்ன நடக்குதுன்னு சொல்றதா இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. அடுத்ததா மறைவெளியின் கோபுரங்கள் இது ஒரு காமெடி டிராமா மூவி. இந்த படத்தை அருண் போஸ் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த ஃபிலிம்ல வின்சி அலோஷியஸ், இந்திரஜித் சுகுமாரன், ஸ்ருதி ராமச்சந்திரன், சர்ஜனோ காலேஜ், ஷின்டோ ஷெரின் லீட் ரோல்ல நடிச்சிருக்காங்க. ஷின்டோ ஷெரின் புதுசா மேரேஜ் ஆன கப்பல் அவங்க லைஃபை ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறாங்க. அப்ப ஹீரோவோட பிரதர் அவனோட 3 மாசம் பிரெக்னண்டா இருக்கிற ஃப்ரெண்ட் அவங்க வீட்டுல கூட்டிட்டு வைக்கிறா. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்றதா இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. மே 10, 2024 அன்னைக்கு தியேட்டர்ல ரிலீஸ் ஆக போற தெலுங்கு மூவிஸ் லிஸ்ட் பத்தி பார்க்கலாம். கிருஷ்ணாமா இது ஒரு ஆக்ஷன் டிராமா ஃபிலிம். இது விஜயவாடால இருக்கிற 3 ஆர்ஃபனேஜ் சில்ட்ரன்ஸ் பத்தின ஸ்டோரி. அடுத்தனா பிரதிநிதி 2 இது ஒரு பொலிட்டிக்கல் சோஷியல் டிராமா ஃபிலிம். பிரதிநிதி படத்தோட சீக்வல் தான் இந்த ஃபிலிம். நெக்ஸ்ட் ஆரம்பம் இது ஒரு த்ரில்லர் டிராமா மூவி. ஒரு கைதி களகட்டி ஜெயில இருந்து தப்பிச்சு போயிடுறான். அவனை கண்டுபிடிக்கிறதுக்கு 2 டிடெக்டிவ் வராங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்றதா இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. அடுத்ததா சத்யா இது ஒரு ஸ்கூல் டிராமா ஃபிலிம். ரங்கோலின்ற ஒரு தமிழ்ல படம் ரிலீஸ் ஆனிச்சு. அந்த படத்தை தெலுங்குல டப் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் யாத்திசை இது ஒரு பீரியட் ஆக்ஷன் டிராமா ஃபிலிம். ஆல்ரெடி தமிழ்ல ரிலீஸ் ஆயிருக்கு. இப்போ தெலுங்குல டப் பண்ணி இந்த படத்தை ரிலீஸ் பண்றாங்க. அடுத்ததா கிங்டம் ஆஃப் த பிளானட் ஆஃப் தி ஏப்ஸ் இது ஒரு அமெரிக்கன் சைஃபை ஆக்ஷன் ஃபிலிம். வார் ஃபார் தி பிளானட் ஆஃப் தி ஏப்ஸோட சீக்வல் தான் இந்த ஃபிலிம். வார் ஃபார் தி பிளானட் ஆஃப் தி ஏப்ஸ் நடந்து 300 வருஷத்துக்கு அப்புறமா என்ன நடக்குது அப்படின்றத இந்த ஃபிலிமோட ஸ்டோரி.
10th மே 2024 அன்னைக்கு தியேட்டர்ல ரிலீஸ் ஆக போற கன்னடா மூவிஸ் லிஸ்ட் பத்தி பார்க்கலாம். ராமன் அவதாரா இது ஒரு காமெடி டிராமா ஃபிலிம். விகாஸ் பாபம் பத்தி இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த ஃபிலிம்ல ரிஷி, பிரணீதா சுபாஷ், அருண் சாகர் லீட் ரோல்ல நடிச்சிருக்காங்க. ராமகிருஷ்ணன்ற ஒருத்தவன் பெரிய பொலிட்டிக்கல் லீடர் ஆகணும்னு ஆசைப்படுறான். அப்போ ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன்ல மாட்டிக்கிறான். அப்புறம் அதுல இருந்து மீண்டு வந்து எப்படி அவன் உண்மையான லீடர் ஆகணும் அப்படின்றது தான் இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. அடுத்ததா கிரே கேம்ஸ் இது ஒரு சைஃபை சஸ்பென்ஸ் த்ரில்லர் ஃபிலிம். கங்காதர் சலிமத் இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த ஃபிலிம்ல விஜய் ராகவேந்திரா, ஸ்ருத்து பிரகாஷ், பாவனா ராவ், ஜெய் கோபிநாத் லீட் ரோல்ல நடிச்சிருக்காங்க. 20 வயசு ஆன்லைன் கேமரோட லவர் மர்மமான முறையில இறந்துறாங்க. அதை கண்டுபிடிக்க ஹீரோ ட்ரை பண்றப்ப என்னெல்லாம் நடக்குதுன்னு சொல்றது இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. அடுத்ததா 4&6 இது ஒரு சைக்காலஜிக்கல் த்ரில்லர் டிராமா ஃபிலிம். இந்த படத்தை தர்ஷன் ஸ்ரீனிவாஸ் டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த ஃபிலிம்ல ரச்சனா இந்தர், பாவனி பிரகாஷ், நவீன் குமார், ஆத்யா சேகர் லீட் ரோல்ல நடிச்சிருக்காங்க. நாயிஷா போலீஸ்ல ஒர்க் பண்றா. அவளும் அவளோட கொலீக்ஸும் சேர்ந்து ஒரு கேஸை சால்வ் பண்ணி ட்ரை பண்றாங்க. அப்ப என்னெல்லாம் நடக்குதுன்னு சொல்றது இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. அடுத்ததா அலைக்கியா இது ஒரு ஹாரர் டிராமா ஃபிலிம். குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து ஒரு கெஸ்ட் ஹவுஸ்ல மாட்டிக்கிறாங்க. அங்க பல அமானுஷமான விஷயங்கள் நடக்குது. அதுக்கப்புறம் அதுல இருந்து எப்படி வெளில வராங்கன்றத இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. மே 10, 2024 அன்னைக்கு தியேட்டர்ல ரிலீஸ் ஆக போற ஹிந்தி மூவிஸ் லிஸ்ட் பத்தி பார்க்கலாம். ஸ்ரீகாந்த் இது ஒரு பயோகிராஃபி டிராமா ஃபிலிம். துஷார் ஹிரண் ஆண்டனி இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த ஃபிலிம்ல ராஜ்குமார் ராவ், ஆலியா, ஜோதிகா சாதனா, ஷரத் கெல்கர் லீட் ரோல்ல நடிச்சிருக்காங்க. போலண்ட் இண்டஸ்ட்ரியஸோட CEO ஆன ஸ்ரீகாந்த் போலாவோட பயோகிராஃபி தான் இந்த ஃபிலிம். விஷுவலி சேலஞ்சான பர்சன் எப்படி IITல இவ்வளோ ஜாயின் பண்ணி பெரிய ஆளானாரு அப்படின்றது தான் இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. அடுத்ததா டிப்ஸி இது ஒரு த்ரில்லர் டிராமா ஃபிலிம். தீபக் டிஜோரி டைரக்ட் பண்ணி இவரே மெயின் லீடா நடிச்சிருக்காரு. இவர் கூட ஆலன் கிரேட்டா சஹாய், நட்டாஷா சூரி, கைனத் அரோரா, நசியா ஹுசைன் சப்போர்ட்டிங் ரோல் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா கிங்டம் ஆஃப் தி பிளானட் ஆஃப் தி ஏப்ஸ் இது ஒரு அமெரிக்கன் சயின்ஸ் ஃபிக்ஷன் ஆக்ஷன் ஃபிலிம். 2017 ரிலீஸ் ஆன வார் ஃபார் தி பிளானட் ஆஃப் தி ஏப்ஸ் படத்தோட சீக்வல் தான் இந்த படம். வார் ஃபார் தி பிளானட் ஆஃப் தி ஏப்ஸ் முடிஞ்சு 300 வருஷத்துக்கு அப்புறம் நடக்கிற ஸ்டோரி தான் இந்த ஃபிலிமோடது. ஹிந்தியில டப் பண்ணி இப்போ ரிலீஸ் பண்றாங்க. அடுத்ததா யாத்திசை இது ஒரு பீரியட் ஆக்ஷன் டிராமா ஃபிலிம். ஆல்ரெடி தமிழ்ல ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ ஹிந்தியில டப் பண்ணி ரிலீஸ் பண்றாங்க. 10th மே 2024 அன்னைக்கு தியேட்டர்ல ரிலீஸ் ஆக போற ஹாலிவுட் மூவிஸ் லிஸ்ட் பத்தி பார்க்கலாம். கிங்டம் ஆஃப் தி பிளானட் ஆஃப் தி ஏப்ஸ் இது ஒரு அமெரிக்கன் சயின்ஸ் ஃபிக்ஷன் ஆக்ஷன் ஃபிலிம். வெல்ஸ் பால் இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்காரு. 2017 ரிலீஸ் ஆன வார் ஃபார் தி பிளானட் ஆஃப் தி ஏப்ஸ் படத்தோட சீக்வல் தான் இந்த ஃபிலிம். வார் ஃபார் தி பிளானட் ஆஃப் தி ஏப்ஸ் முடிஞ்சு 300 வருஷத்துக்கு அப்புறமா நடக்கிற ஸ்டோரி தான் இந்த ஃபிலிமோடது. அப்போ ஏப்போட எண்ணிக்கை ரொம்பவே அதிகமா இருக்கு, மனுஷங்களோட எண்ணிக்கை வந்து கம்மியா இருக்கு. அப்போ ஒரு சின்ன ஏப் வந்து பயணம் போகுது. அதுக்குள்ள அப்ப நிறைய கேள்வி ஏற்படுது மனுஷங்களை பத்தியும் ஏப் பத்தியும். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்றதா இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. 20th சென்ச்சுரி ஸ்டுடியோஸ் இந்த படத்துக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க. அடுத்தது த பாய் அண்ட் தி ஹெரான் இது ஒரு அனிமேட்டட் அட்வென்ச்சர் ட்ராமா ஃபிலிம். மஹிட்டோ அப்படின்ற ஒரு டீனேஜ் பையன் அவங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறமா ஃபேமிலி கூடயும் சரி கிளாஸ்மேட்ஸ் கூடயும் சரி யார் கூடயும் பேசாம இருக்கான். அப்போ பேசுற ஹெரானை மீட் பண்றான். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்றதா இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. அடுத்ததா பூனி பியர்ஸ் கார்டியன் கோட் இது ஒரு அனிமேட்டட் காமெடி ட்ராமா ஃபிலிம். கிறிஸ்டல் பீக் ஃபாரஸ்ட்ல பியர் கப்ஸ் அவங்க அம்மாவை வந்து பிரிஞ்சிடறாங்க ஒரு ஆக்சிடென்ட்ல. அதுக்கப்புறம் அவங்க அம்மாவை தேடி கண்டுபிடிக்க ட்ரை பண்றாங்க. அப்போ என்னெல்லாம் நடக்குதுன்னு சொல்றதா இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.